السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் அனைவரும் சரியான வழியில் நடக்க வேண்டும் என்று போதனை செய்திருக்கிறது. அந்த போதனையானது ஹதீஸ் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றொரு வகையிலே குர்ஆன் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த குர்ஆனுடைய போதனைகள் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தி கூறுகிறான், எதற்காக வேண்டி குர்ஆனை இந்த சமுதாயம் நேசிக்க வேண்டும், எதற்காக வேண்டி குர்ஆனை பெரியவர்கள் ஓத வேண்டும், அவர்கள் ஓதுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஓதி கொடுக்க வேண்டும், இதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்குகிறோம் என்று வைத்துக்கொண்டால், லரஐதஹு, நபி அவர்களே அந்த மலையை நீங்கள் காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள் தெரியுமா? ஹாஷிஅன், அந்த மலை அப்படியே பணிந்து விடக்கூடியதாக நீங்கள் காண்பீர்கள். முத்தஸ்வத்திஅன், அப்படியே அல்லாஹ்விடத்தில் பணிவோடு நடக்கக்கூடியதாக நீங்கள் காண்பீர்கள். ஏன் இது பணிகிறது, ஏன் இது கட்டுப்படுகிறது என்று சொன்னால், மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹுடைய அச்சத்தினால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ குர்ஆனை அல்லாஹ் கொடுக்கிறது எதற்கென்று சொன்னால் ஒரு சடங்குக்காக அல்ல. குர்ஆனை அல்லாஹ் கொடுப்பது ஒரு திருப்திக்காக அல்ல. அனைத்து மதத்தினர்களுக்கும் ஒரு வேதம் இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதத்தை வச்சுக்கங்க என்று ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கவில்லை. ஒரு மலை மேலே தூக்கி வைத்தாலும் கூட மலையே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு சுருங்கி நின்றுவிடும் என்று சொன்னால் நாம் மலையோட பெரியால் கிடையாது. மலையினுடைய எடையை வைத்து பார்க்கக்கூடிய வேளையில் நாம் சாதாரணம்தான். இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு அல்லாஹுக்கு அச்சத்தோடு நடக்க வேண்டும், எந்த அளவிற்கு அல்லாஹுடைய அந்த கட்டுப்பாடை நம்முடைய மனதில் வரவழைக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய அடிப்படையான செய்தியாக இருக்கிறது. இது அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்லி காட்டுகிறான், வ தில்கல் அம்சால், இந்த உதாரணங்களை நாம் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? நவுரிபுஹா லின்னாஸ், மக்களுக்கு நாம் சொல்லுகிறோம், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான், இந்த குர்ஆனை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, இதை நான் சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் குர்ஆனை ஓதணும் அப்படி எல்லாம் சொல்லலை, குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ சிந்தித்தால் அதில் ஏராளமான நன்மை இருக்கிறது. சிந்தித்தால் நாம் அல்லாஹுக்கு அச்சத்தோடு நடப்போம், சிந்தித்தால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்பது இதில் தெளிவாகிறது. அப்படியே தலைகீழாக வச்சு பாருங்க. சிந்திக்கலைன்னா என்ன நடக்கும்? சிந்தித்தால் கட்டுப்படுவோம், சிந்திக்காவிட்டால் கட்டுப்பட மாட்டோம். அதான் விஷயம். சிந்தித்தால் அல்லாஹுக்கு அச்சத்தோடு நடப்போம், சிந்திக்காவிட்டால் இறைவனுடைய அச்சம் மனசை விட்டு கலண்டு போயிடும். இதை அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு விளக்குகிறார்கள் என்றால், முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், எதுஹபுல் இல்ம் இந்த யௌமில் கியாமா, கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தில்
மக்களிடமிருந்து கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைப்பற்றி விடுவான், கல்வி அழிந்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரொம்ப லாஜிக்காக ரொம்ப சரியான ஒரு கேள்வியை தான் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப யதுஹபுல் இல்ம், எப்படி கல்வி அழியும்? வனஹ்னு நக்ரஉல் குர்ஆன், நாங்களோ குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். வனுக்ரிஹு அப்னாஅனா, எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். வயுக்ரிஹு அப்னாஉனா அப்னாஅஹும், எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள். எதுவரை என்றால் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்குறாங்க, நாங்களும் குர்ஆனை ஓதுறோம், எங்கள் பிள்ளைங்களுக்கும் குர்ஆன் ஓதி கொடுக்குறோம், பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க. இது ஒரு 30 வருஷம் நல்லா இருந்தாங்க, ஒரு 3 வம்சம் நல்லா இருந்துச்சு, 4வது வம்சம் எப்படின்னு தெரியல என்று கிடையாதான். இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக, குடும்பம் குடும்பமாக, பரம்பரை சொத்தாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனை தானே கடத்தி கொண்டிருக்கும். இப்படி நாங்கள் வாழையடி வாழையாக தொட்டு தொடர்ந்து குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் பொழுது கைஃப யதுஹபுல் இல்ம், எங்கள்கிட்ட எப்படி கல்வி அழியும்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சமுதாயத்தில் கல்வி இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் பையன் தான் நிறைய படிச்சுட்டு இருக்கானே, அவன் எப்படி கல்வி இல்லாமல் போவான்? அப்படி கேட்கல. நாங்கள் தான் கோடீஸ்வரராக இருக்கிறோமே, நாங்கள் எப்படி கல்வி இல்லாமல் போவோம்? அப்படி கேட்கவில்லை. அல்லது நாங்கள் தான் இந்த காலத்தில் சயின்ஸ் எல்லாம் இருக்கிறது, எல்லாட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது, ஒரு ஆள் 2 ஃபோனெல்லாம் சில நேரத்தில் வச்சுட்டு இருக்கிறோம், இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி கல்வி இல்லாத சமுதாயமாக போகும் என்று கேட்கவில்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வனஹ்னு நக்ரஉல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது எப்படி முட்டாள் சமுதாயமாக போகும்? அப்போ குர்ஆனை ஓதுறவரை நம்முடைய சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கும். குர்ஆனை பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் நம்முடைய சமுதாயம் புத்திசாலியான சமுதாயமாக இருக்கும். குர்ஆனோடு தொடர்பு வைக்கும் காலமெல்லாம் குடும்பமே நல்லவர்களாக இருப்பார்கள். இதுதான் ஒரு தத்துவம். இதை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடுத்து அழகாக கேட்குறாங்க பாருங்க. அதாவது லபீத் பின் ஜியாத் என்கிற சஹாபி கேட்கிறார், அவரை பேரை சொல்லி சொல்கிறான், வாங்க நீங்கள் கேட்குறது சரிதான், ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அவலைச அல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் நசாராக்களும் யக்ரஊன அத்-தௌராத் வல் இன்ஜீல், அவர்கள் தங்களுடைய வேதமாகிய தௌராத் இன்ஜீலை ஓதத்தான் செய்தார்கள். யூதர்கள் தங்களுடைய வேதம் தௌராத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். அதே போல நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் இன்ஜீலை அவர்கள் ஓதத்தான் செய்கிறார்கள். ஓதுறதுல குழப்பம் கிடையாது. ஃபமா யன்தஃபிஊன பிஷைய்யிம் மிம்மா ஃபீஹிமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓதுனா அதை செயல்படுத்தினானா? அழகா கேட்குறாங்க. கையில் வச்சிருக்கிறான்ப்பா, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதது என்பது போல தௌராத்தை இன்ஜீலையும் வச்சிருக்கிறான், ஆனால் அதில் சொல்றதுபடி செய்ய மாட்டான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. வட்டிக்கு நீ வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான், ஆனால் அதை மீறி யூதர்கள் வட்டிக்கு கொடுக்கிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள். அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு இன்ஜீலிலேயே சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது மாதிரி, வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், எல்லா சமுதாயத்திற்கும் நாம் ரசூலை தூதரை அனுப்பி இருக்கிறோம். அவரை அனுப்பி சொன்ன விஷயம் என்னவென்றால், அன்யஅபுதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, வஜ்தனிபு த்வாகூத், தீய சக்தியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அல்லாஹ் சொல்றான். சில விஷயங்கள் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காதுங்க. இப்போ தொழுகை இருக்குல்ல, நமக்கு இருக்கிற மாதிரி தொழுகை மூசா நபிக்கு இருக்குமா? இருக்காது. நமக்கு இருக்கிற மாதிரி குர்ஆன் ஈசா நபிக்கு இருக்கா? இல்லை. தொழுகை இருக்கிறது, வேறு முறையில் இருக்கிறது. நோன்பு இருக்கிறது, நமக்கு இருக்கிற மாதிரியா நோன்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பான் அல்லாஹ், அதனுடைய பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். நாம் இன்னைக்கு தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் சொல்கிறாங்க. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் குர்ஆன், குர்ஆனுடைய தாயாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் ஒருவன் தொழுதால் அவனுக்கு தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ ஈசா நபி எப்படி ஃபாத்திஹா சூரா ஓதி தொழ முடியும்? அவங்க காலகட்டத்தில் குர்ஆனா இருந்துச்சு, ஃபாத்திஹா சூராவே குர்ஆனில் தான் இருக்கிறது. மூசா நபி எப்படி ஃபாத்திஹா சூரா ஓதி தொழ முடியும்?
முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வேற சட்டத்திட்டங்களை வச்சுட்டு இருப்பான். இப்படி நபிமார்களுக்கு பல சட்டங்கள் பிரிகிறது, பல சட்டங்கள் வேறுபடுகிறது. ஆனால் எல்லா நபியையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் அன்யஅபுதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. நம்ம முகமது நபிக்கு அல்லாஹ் வணங்கன்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூசா நபிக்கு அல்லாஹ் வணங்கன்னு தான் சொல்லியிருக்கிறான். ஈசா நபிக்கு அல்லாஹ் வணங்கன்னு தான் சொல்லியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வணங்கன்னு தான் சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ் எங்கேயா விட்டானா? விடலை. எல்லாத்துக்கும் இப்படி சொல்லியிருக்கிறான். ஆனால் சொல்லப்பட்ட சமுதாயம் தான் யூத நசாராக்கள். அவன் அல்லாஹ்வை வணங்காம இன்னொருத்தர வணங்குறான். யூதர்களை எடுத்துக்கொண்டால் உசைரை அல்லாஹுடைய மகன் என்று கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தனக்கு மார்க்கத்தை சொன்ன ஈசா நபியவே கடவுளுடைய இடத்தில் வைத்து அவர்கள் அழகு பார்க்கிறார்கள். அவர்கள் ஈசா நபியை கடவுளுடைய இடத்துல கூட வைக்கவில்லை. கடவுளுடைய இடத்தை விட அல்லாஹுடைய இடத்தை விட ஒருபடி மேலே கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ அவங்க செஞ்சது ஷிர்க் கிடையாது. ஷிர்க் கடந்து குஃப்ருக்கு போகிறது. ஷிர்க் என்று சொன்னால் இருவரை ஒன்றாக கருதுவது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று வைப்பது. குஃப்ர்னா என்ன தெரியுமா? நீ கிடையாது, உன்னோட இவன் தான் மேலே, இவனை மறுத்துட்டு அடுத்த ஆளை கொண்டு வருவது. அப்போ அல்லாஹுவை மறுத்து விட்டு இவர்கள் குஃப்ருக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த இணை வைப்பை மிக கொடூர முகமாக அவர்கள் மாற்றினார்கள். அல்லாஹுடைய தூதராகத்தான் சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்ல, படித்து இவன் அதெல்லாம் செயல்படுத்த மாட்டான் பாருங்க. அதே மாதிரி இந்த சமுதாயம் குர்ஆனை வாழையடி வாழையாக படிக்கும், ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க. எப்பொழுது வெறுமன படித்து விட்டு மந்திர புத்தகமாக தன்னுடைய வீட்டிலே மூடி வைத்து விடுகிறார்களோ அந்த நேரத்திலேயே இந்த சமுதாயத்திற்கான நாசம் ஆரம்பமாகி விடுகிறது என்று பொருள். குர்ஆனை ரமலானில் நம்ம ஓதுறோம், சரி, ஓதி ரமலானில் அதிகமான பற்றோடு குர்ஆன் ஓதும். ஆண்களோட பெண்கள் தானே அதிகமாக ஓதுவாங்க. நோன்பு காலம் ரமலான் காலம் வந்துருச்சுன்னா டிவிக்கெல்லாம் புர்கா போட்டு விட்டு டிவி கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணி விட்டு குர்ஆனும் கையுமாக தான் அனைத்து பெண்களும் இருப்பார்கள். நல்லது, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனால் அந்த ஓதக்கூடிய குர்ஆன் என்பது மற்ற நாட்களில் எப்படி ஓதுகிறோம்? இப்போ கரெக்டாக நம்ம ரமலான் முடிஞ்சு ஒரு மாதம் கடந்து இருந்துட்டு இருக்கிறோம். ஷவ்வாலை ஃபினிஷ் பண்ணி துல்காயதாக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ தூரம் இருக்கிறோன்னு பார்க்க வேண்டாம். ரமலானை முடிச்சு ஷவ்வால் முதல் தேதி பெருநாளில் இருப்போம் பாருங்க. அந்த பெருநாளுடைய தினத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? விடிய விடிய நம்ம 30 நாளும் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம். கடைசி 10 பள்ளிவாசல் உயிரோட்டம் அடைகிறது. பள்ளிவாசலை கட்டிய அந்த பிரயோஜனத்தை, நம்முடைய லட்சியத்தை நாம் கண்ணுக்கு முன்னாடி காணுகிறோம், அடைகிறோம். ஆனால் அதே பெருநாளுடைய தினத்தில் பார்த்தால் வீட்டு வேலைகள், எனக்கு இதுக்கு அதிகமாக வேலை இருக்கிற என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் குர்ஆனை தூக்கி ஓரமாக வைத்தது தான் அடுத்த ரமலானுக்கு திறந்தால்தான் ஆச்சரியம் என்கிற வகையில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கை நம் கண் முன்னால் வர கடமைப்பட்டிருக்கிறது. ஓதுவாங்க, செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை நம்ம அடைந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இதை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்துறது? குர்ஆன் ஓதி அதை செயல்படுத்தலைன்னா எவ்வளவு சிக்கல் அதில் இருக்குதுன்னு இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு குர்ஆனை கொடுக்காவிட்டால், பிள்ளைங்களுக்கு குர்ஆனை பொருளுணர்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அதனால் எவ்வளோ பெரிய தீங்கு வருதுன்னு நீங்கள் யோசிப்பாங்க. நம்முடைய இஸ்லாமிய பையன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் பரவலாக அல்லாஹுடைய அருளால் நல்ல நம்ம எல்லாரும் அந்த பட்டதாரி என்கிற அந்தஸ்தை அடைந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல், இன்றைக்கி இருக்கிற ஷைத்தானிய உலகம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி அது கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ 1-2 நேரத்தில் மட்டுமல்ல, அந்த ஷைத்தானுடைய வேட்டை நாக்கு நம்முடைய பிள்ளை எங்காவது சிக்கி விடுவானா, எல்லா விதத்திலையும் கெடுப்பதற்கு இன்றைக்கி ஷைத்தான் தயாராக இருக்கிறான். அப்போ ஷைத்தான் கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான்னு சொன்னால் யார் அவனை காப்பாற்றுறது? சொல்லுங்கள். 10 வயசு பையங்க காப்பாற்ற முடியலை, 5 வயசு பையனாக இருக்கிறான் காப்பாற்ற முடியலை, 6 வயசு பையனாக இருக்கிறான் காப்பாற்ற முடியலை. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவான், செல்ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். பார்க்குறோமே, ஒரு குழந்தை 2 வயசு பிள்ளை அது சாப்பிட மாட்டேன்னு அழுகுது, அடம்பிடிக்குது யார்கிட்ட? அம்மாட்ட. அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் வெளியில் கூப்பிட்டு போவாங்க. இல்லை நிலாச்சோறு சாப்பிட்ட காலமெல்லாம் இருக்கிறது. ஏதாவது கிழுக்கு பொம்மை, விளையாட்டு பொம்மை, சாவி போட்டு திருவுறது, அதை காட்டி சாப்பாடு விட்டின காலம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த அளவுக்குலாம் யாருக்கு நேரம் கிடையாதுன்றனால நம்ம என்ன செய்கிறோம்? எடு செல்ஃபோனை இருக்கவே இருக்கிறது.
எடுத்து காட்டிட்டு அந்த குழந்தைக்கு செல்ஃபோனு பொம்மையை வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பாடை விட்டீங்கன்னு வைங்களேன், அந்த புள்ள எதை கொடுத்தாலும் திங்கும். சாப்பாடை கொடுத்தாலும் திங்கும், சப்பாத்தியை கொடுத்தாலும் திங்கும், தக்காளியை கொடுத்தாலும் சாப்பிடும், பிஸ்கட்டை கொடுத்தாலும் சாப்பிடும், எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிறது. ஏன்? வர வேண்டியது வந்துருச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, அந்த புள்ள சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறது பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வளரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. தவிர்க்க முடியாமல் எல்லோரும் இருக்கிறோம். யாரும் வந்து பிள்ளைங்களுக்கு ஃபோனை கொடுக்காதீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி கொடுக்காமலாம் வளர்க்க முடியாது. என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பை குறைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபோனை நீங்கள் கொடுக்குறீங்களா, பாஸ்வேர்டு போட்டிருக்காரா, பாஸ்வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால், புரியுதுங்களா சொல்கிறது? பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி அவன் வச்சுக்கிறானா உள்ள பஞ்சாயம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? பாஸ்வேர்டு கேட்குறீங்கம்மா, கொடுப்பா பார்ப்போம் அப்படின்னு தாப்பனாரோ தாயாரோ கேட்குறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சட்டம் பேசுகிறான். சட்டம் பேசுனா என்ன அர்த்தம்? உள்ளுக்க சைத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் சிஸ்டம் வாங்கி தரீங்க, தூக்கிட்டு என்ன செய்யறான், ரூமுக்கு ஓடுறான். ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டான், தட்டுனாலும் திறக்க மாட்டான். பிரச்சனை இருக்கிறது என்று பொருள். கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது இல்லை பிரச்சனை, செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது இல்லை பிரச்சனை, அதை உபயோகிக்கிற விதத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. லேப்டாப் வாங்கி கொடுத்தாலும் ஹாலில் வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். என் முன்னாடி நீ உட்காந்து பாருப்பா, நான் எப்போ வேணாலும் பார்ப்பேன், எப்போ வேணாலும் நான் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது. இதை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் பையனும் கரெக்டாக இருப்பான், உங்களுடைய மனசு வந்து வேதனைப்படாமல் இருக்கும். இதை நம்ம எப்பொழுது இழந்து விடுகிறோமோ, இல்லை சுதந்திரம் என்கிற பேரில் கட்டற்ற சுதந்திரம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரீடம் என்று ஒன்று இருக்கிறது, அதே நேரத்தில் கட்டற்ற சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ நாட்டில் எல்லாருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு அனுமதி இருக்குங்க, இருக்குதானே? யார் வேணால் ஓட்டலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, லைசன்ஸ் வச்சு தான் ஓட்டணும். நீ எங்கே வேணால் ஓட்டிக்கலாம் லைசன்ஸ் இருந்தாலும் கூட, ரெட் சிக்னல் போட்டால் நீ நிப்பாட்டணும், ரெட் ஜம்பிங் பண்ணால் அவனுக்கு ஃபைன் இருக்கிறது. இதுக்கு வந்து சர்வாதிகாரம்னு நம்ம புரிஞ்சிக்கிறக்கூடாது. சுதந்திரம் கொடுத்துட்டாங்க ஓட்டுறதுக்கு, இருந்தாலும் நல்லதுக்காக சில கட்டுப்பாடை நான் போடுவேன். ரெட் சிக்னல் இல்லாட்டி என்ன நடக்கும்? முட்டி மோதி செத்து போயிடுவான். அப்போ இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்கு கட்டுப்பாடு போடுறாங்கல்ல அரசாங்கத்தில், அது மாதிரி தான் நம்முடைய மார்க்கம் அனைத்து சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டு கட்டுப்பாடை நமக்கு வந்து விதிக்கிறது. அந்த கட்டுப்பாடை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு குர்ஆனை கொடுக்க வேண்டும். குர்ஆனை தவிர நம்முடைய பிள்ளைகளை தீமையிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய மூக்கணங்கயிறு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் பெற்றோரினுடைய கண்காணிப்பு இல்லாமலேயே அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை விட்டால் வேறு நாதி கிடையாது. இதுதான் உண்மை. குர்ஆன் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். சிறுவயதிலிருந்து குர்ஆனை முறையாக கொடுத்து வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு வயதிற்கு வந்த பிறகு உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. ஒரு 10 வயசு 15 வயசு வரைய அம்மாட்ட சொல்ல கேட்பானா? கேட்பான். அதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் எழுத்தில் பேசுகிறான், அதெல்லாம் முடியாது அப்படின்றான். ஃபோன் கேட்குறான், வீட்டில் வாங்கி கொடுக்குறான், டிவியில் கல்லை விட்டு எறிகிறான், பார்க்குறோம். வெளியே வாப்பா பைக் நிப்பாட்டிருக்கா, பைக் இண்டிகேட்டர் போய் உடைக்கிறான். வேறு என்ன இருக்குது? எல்லாத்தையும் பண்ணுறான். வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுறான் உள்ளுக்க வச்சு. இப்படிலாம் நடக்குதுங்க. கேட்டு கொடுக்கல, ரீசார்ஜ் பண்ண காசு கொடுக்கல, வீட்டுக்குள்ளே இவங்களை உள்ளே வச்சு பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். என்னங்கடா இது? எங்கேருந்து தான் கற்றுக்கிறான்னு தெரியலையே இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. அப்புறம் சொந்தக்காரங்க ஃபோனை போட்டு கூப்பிட்றாங்க அவனை, பா வந்து திறந்து விடுமா ராஜா, திறந்து விடுமா, காசு கொடுக்க சொல்லுங்க. சரி நான் தர்றேம்மா. என்ன இது? உலகத்தில் இல்லாத கிரிமினல் புத்தி எல்லாம் வந்து விடுகிறது. அப்போது நீங்கள் நல்லா யோசிங்க. இந்த மாதிரி நேரத்தில் யார் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? நம்மளே உள்ளே வச்சு பூட்டிட்டான்னு சொன்னால் யார் அவனை போய் பிடிக்கிறது? அப்போ பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தான், குர்ஆனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது கூட குர்ஆனை கொடுத்து வளங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை அதுக்கு குர்ஆனை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனை கற்றுக்கொண்டால், மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் அதற்கு மார்க்கம் கொடுத்திருக்கிற மதிப்பே அதிகம், சாதாரணமாக கிடையாது. எந்த அளவுக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் இங்கிருந்து தினசரி பத்ஹான் என்கிற இடத்திற்கு செல்கிறீர்கள் அல்லது அக்கீக் என்கிற இடத்திற்கு செல்கிறீர்கள். அப்படி சென்று விட்டு திரும்பி அங்கிருந்து வரும் பொழுது ஒரு சினையுள்ள 2 ஒட்டகத்தோடு நீங்கள் வருகிறீர்கள். தினசரி தினமும் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போயிட்டு வந்தால் போதும் 2 ஒட்டகம், அதுவும் சினை ஒட்டகம். சினை ஒட்டகம் ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் சினை ஒட்டகத்தை அழைச்சிட்டு வந்தால் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வரல, ஒரு சந்ததியை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம்.
அதான் மனித சமுதாயத்தில் ஆட்டு பண்ணை வளர்த்தாலும் சரி, மாட்டு பண்ணை வச்சுருந்தாலும் சரி, அது குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வியாபாரம் பெருகுதில்லைங்க, நமக்கு வருமானம் கூடுகிறது, நம்முடைய அந்த உழைப்புக்கு மிகுந்த வெகுமதி கிடைக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சினை ஒட்டகம் 2 ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? விரும்புவீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நுஹிப்பு தாலிக். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நுஹிப்பு தாலிக், எங்களுக்கு அது கண்டிப்பாக விருப்பமாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உங்களுக்கு அது விருப்பமாக இருக்க வேண்டுமா? நான் அதை விட சிறந்த ஒரு வாய்ப்பை சொல்கிறேன். நீங்கள் யாராவது பள்ளிவாசலுக்கு தினசரி சென்று அதில் 2 வசனங்களை மட்டும் ஓதுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த 2 வசனங்கள் என்பது 2 சினை ஒட்டகங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. பள்ளிக்கு வர்றவங்க 5 வேளை பள்ளிக்கு வரோம், வந்துட்டு 2 வசனத்தை குர்ஆனை திறந்து குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமத் 2 வசனம் தான், இதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு 2 ஒட்டகம் கிடைக்கிறத விட சிறந்ததாக இருக்கிறது. அதே போல 3 வசனம் ஓதுகிறீர்கள், இன்னா அஅதைனாக்கல் கௌதர் வஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் ஓதுகிறீர்கள் என்றால் 3 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. 4 ஆயத்து கொண்டதை ஓதுகிறீர்கள், அது 4 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. இது மாதிரி எத்தனை ஆயத்து ஓதுறீங்களோ அத்தனை ஆயத்திற்கு ஒட்டகத்தை விட சிறந்த கூலி அல்லாஹ் கொடுக்குறான். ஏன் ரசூலுல்லாஹ் எல்லாத்துலேயும் ஒட்டகத்தை கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அன்றைக்குள்ள அரபுகள்கிட்ட ஒட்டகம் தானே மிக விலை மதிப்புள்ள ஒரு வாகனம். அதான் நீங்கள் பார்க்கலாம், கல்ஃபு நம்ம பகுதியில் சொல்ல தேவையில்லை, ஃபாரின் ஏரியா, கல்ஃபுக்கு போயிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அரபுகள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவான், கார் இல்லாமல் இருக்க மாட்டான் இல்லையா? பிறக்கும் போதே காரோட தான் பிறப்போம் போல அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஸ்டேரிங்க்கு மேலே தலை தெரியலை, காரை ஓட்டிட்டு வரான், அந்த சுற்றுறான் காரில். நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பான் இல்லை, சினிமாவில் சண்டை போடுறவன், அவன் கூட தோற்றுருவான், அரபுக்காரன் அப்படி ஓட்டுறான். அதான் சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளே அரபுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அவன் பிறக்கணுன்னா கார் சாவியை காட்டு வெளியே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு காருனா மோகம். அவன் மேலே அழுக்குப்பட்டால் கூட சும்மா இருந்துடுறான், காருக்கு சின்ன கீறல் பட்டு அப்படி சண்டை போடுறான். ஏன்னா அரபுகள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வர வாகனத்தின் மீதான காதல் அவங்களுக்கு அதிகம். அதுலேயும் விலை மதிப்பு உயர்ந்த வாகனம் என்பது அவங்களுக்கு வீட்டை விட ஒரு மிகப்பெரிய சொத்து என்று தான் பார்த்து வருகிறார்கள் இன்றைக்கு வர. இன்னைக்கு கார் எப்படியோ அதே மாதிரி அன்னைக்கு ஒட்டகம். அதனால தான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒட்டகத்தை கம்பேர் பண்ணி சொல்லி காட்டுறாங்க. அப்போது நாம் இங்கே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறோம் என்று சொன்னால் அது ஒட்டகத்தை விட சிறந்த கூலி கொடுக்கிறது என்றால், நாம் எந்த அளவுக்கு அந்த குர்ஆனில் ஈடுபாட்டோடு இருக்கிறோம், ரொம்ப அதனோட நம்ம பாண்டிங்கில் இருக்கிறோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த குர்ஆனை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாளைக்கு இவன் கல்லூரிக்கு போகும்போதோ, கல்லூரிக்கு முடித்து வேலைக்கு போகும்போதோ, அங்கு இவனோடு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் ஏதாவது தப்பான வழிக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் யாரும் நம்முடைய பிள்ளையை காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மை. இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படிங்க. நம்பினால் நம்பாட்டாலும் ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் இதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அதாவது என் பையன் ஊரில் பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான், குடித்தான், கூத்தடித்தான், என்னென்னமோ பண்ணான். அவனால் ஒரே ஊரில் இருக்கவங்க இப்படிலாம் தொல்லை, ஏன்பா இவன் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குற அளவில் இருந்தான். என் பையனை நான் கல்லூரிக்கு அனுப்பி விட்டேன். முடிச்சுட்டு 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வந்தான் பாருங்கள், சூப்பராக வந்துட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது குடிக்காம மாறிட்டான், கல்லூரிக்கு போயிட்டு வந்தால் சிகரெட் பழக்கம் இல்லை, கல்லூரிக்கு போயிட்டு வந்தால் எந்த பழக்கமும் கிடையாது. இப்படி யாராவது சொல்லி பார்த்துறீங்களா? பார்த்ததே கிடையாது. உள்டாவாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம குறையாக சொல்லலை, நடப்பை நான் சொல்கிறேன். நல்லா தான் இருந்தான், போயிட்டு வந்தான் அப்படி ஆகிட்டானே என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. என்னுடைய நட்பு வட்டாரத்தில் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவன் என்ன செய்கிறான்னா, நல்லா இருக்கிறான். ஸ்கூல் படிக்கும்போதுங்க ஒரு பையன் சத்தமாக கூட பேச மாட்டான், சவுண்டாக கூட பேச மாட்டான், ஃபஸ்ட் ரேங்க்னா ஃபஸ்ட் ரேங்க் தான். அவனை அடிச்சுக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க கூட முன்னாடி வர முடியாது, அந்தளவுக்கு படிப்பான். இவன் கல்லூரிக்கு போயிட்டு வந்தான் பாருங்கள். இவன் 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சுட்டு ஊரில் பார்த்தா இவன் குடிக்காத நாட்கள் கம்மி, அப்படி குடிக்கிறான். உனக்கு சொல்லி கொடுத்தவனே நிப்பாட்டிட்டான், இவன் நிப்பாட்ட மாட்டான். குடிக்கிறான் 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 குடிக்கிறான். ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கிறான், 3 தடவை குடிக்கிறான். சந்தோஷ நாளும் குடிக்கிறான், துக்கம் நாளும் குடிக்கிறான், மௌத்து நாளும் குடிக்கிறான், ஹயாத்து நாளும் குடிக்கிறான், நல்லது நாளும் குடிக்கிறான், கெட்டது நாளும் குடிக்கிறான். குடிக்கிறான் குடிக்கிறான் 22 வயசில் மௌத்தா போயிட்டான். முடிஞ்சு போச்சு. இவனை எப்படியோ கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இவன் தான் நம்முடைய எதிர்காலம் என்று நினைத்து வைத்திருந்தார்கள். இவனுக்காக தான் நகையை கூட விற்று படிக்க வச்சாங்க கல்லூரியில். கடைசியில் எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டான்.
நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 100 பிள்ளைகளில் 99 பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுல பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒருத்தன் கெட்டு போகிறான் பாருங்களேன், அதுதான் சிக்கல். அதுதான் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவையும் மனவேதனையும் ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான காலகட்டத்தில் இருந்து அல்லாஹுடைய பாதுகாப்போடு ஐங்கால தொழுகையை பேணி தொழக்கூடிய இளைஞர்கள் என்பவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹினுடைய நன்மை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது தனி. நாம் சொல்வது யாருக்கு என்றால், நம்முடைய சிறு பிள்ளைகள் மோசமான நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிடக்கூடாது என்று சொன்னால், சின்ன பிள்ளையா இருக்கும்போது குரானை கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவான், வாடா மச்சான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம், பார்ட்டி வச்சுருக்கிறோம் வான்னு கூப்பிடுவான். சரி ஃப்ரெண்டு தானே கூப்பிட்றான்னு போயிடுவான் கூப்பிட்டதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்ன செய்கிறான், குடிக்கிறான். ஒருத்தன் வந்து வேறு ஏதாவது அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு சொன்னால் நடந்துருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இவன் டிஃபென்ஸ் எடுக்கிறான். சார் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது சார், நான் கூப்பிட்டாங்க சும்மா வந்தேன். அது அரசாங்கம் ஏற்றுக்கல. இவன் வந்து கஞ்சா புழங்கியிருக்கிறான்னு சொல்லி பல ஆண்டுகள் இவன் உள்ளே இருக்கிற அளவுக்கு அது வந்து பெரிய கிரைம். இப்படி எல்லாம் கூப்பிடும்போது நம்ம பிள்ளைக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். இங்கே பாருப்பா, குரானை படி, ஒமா கானலி முக்மினின் வலா முக்மினத்தின் இதா கலல்லாஹு ரசூலும் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்தும் மின் அம்ரிஹி. அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று கருத்து கொள்வது உனக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கவனிப்பா, நண்பனாக இருக்கட்டும், பிரச்சனை நல்லா பழகிக்க, அவனோட ஒன்றாரி அவனுக்கு ஒன்றா உதவி செய்ய, பிரச்சனை இல்லை. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும். ஆனால் மார்க்கத்துக்கு மீறின சபைக்கு கூப்பிட்டா நீ போகாத. அல்லாஹ் குரானில் அது போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி அவன் தப்பானதுக்கு அழைச்சா போகாத. அவன் எதையாவது செய்வான் புதுசாக, ஃபேஷன்ற பேரில் கண்ட கன்றாவிகளையும் செய்து கொண்டிருப்பான். நீ அதெல்லாம் செய்யாத. அதாவது நாங்கள் வந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேரில், என்டர்டெயின்மெண்ட்டில் பேரில், எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு வேணுன்ற பேரில் ஒழுக்க கேட்டையும் அவன் வந்து சரி என்று அவனுக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது சினிமா நடிகர்களால். நீ அப்படி போகாத, இது மார்க்கத்தில் தப்பு என்று அவனுக்கு முறையாக எப்பொழுது புரியும் என்று சொன்னால், பயான் பண்ணால் புரியாதுங்க. 1 மணி நேரம் பயான்லாம் காப்பாற்ற முடியாத ஆள். குரானை கொடுத்து இதை நீ படித்து பாரு, இதை நீ புரிஞ்சுக்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய சிக்கல் அவனை சூழ்ந்தாலும் கூட யாராலும் அவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. இவனை சுற்றி அல்லாஹ் எந்நேரமும் ஒரு சேஃப்டி லேயர் வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த லேயர்ஸை உடைக்கிறதுக்கு எந்த ஷைத்தானாலே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த திருமறை குர்ஆன் மட்டும்தான். அதற்கு தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கினாலும் கூட லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பணிந்து விடும், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கட்டுப்பட்டு நிற்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. கல்லே கரைகிறது என்று சொன்னால் மனிதனுடைய மனது கரையாதா? யோசித்து பாருங்க. மலையே அல்லாஹுக்கு முன்னால் குர்ஆனை கேட்டு கட்டுப்பட்டு விடும் என்று சொன்னால் ஒரு மனிதன் கட்டுப்பட மாட்டானா? அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். ஆக இந்த குர்ஆனை கொடுப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இவ்வளவு ஒரு வாரத்திற்கு மேலாக பல சிரமங்களுக்கு நடுவில் இந்த மாணவர்களுக்கு நாம் வந்து மார்க்கத்தை கொடுத்துருக்குறோம். பசங்க வந்து குர்ஆன் ஓதுனாங்க, அதே மாதிரி பயான் செஞ்சாங்க. இதை பெற்றோர்கள் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், சந்தோஷம், நம்முடைய திருப்தி, தப்பு கிடையாது. ஆனால் அதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. பையனுக்கு இங்கே துவாலாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். சாப்பிடும்போது துவா சொல்லியிருக்கிறோம், தூங்கும்போது துவா சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் வீட்டிலேயே போய் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். தூங்க போகிறானா என்ன துவா சொல்லி தந்தாங்க, ஓதிட்டு தூங்கு. இவன் அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே படித்ததுக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்கிற புரியுதாம்மா? அதாவது ஒருத்தன் வந்து 4 வருஷம் நல்லா படிக்கிறான், காலேஜில் போய் படிச்சுட்டு வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னால், நான் எதுக்கு வேலைக்கு போனோம், அதான் படிக்கும்போது நல்லா படிச்சுட்டான், நான் தான் ஃபஸ்ட் ரேங்கு அப்படின்னு ஊரை சுற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அவன் படிக்காமல் இருந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி தான் இப்போ 10 நாட்கள் இந்த பசங்க வந்து படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து பெருமைக்காகவோ திருப்திக்காகவோ ஒரு அடையாளத்துக்கானதோ கிடையாது. ஆக்கப்பூர்வமாக எப்பொழுது மாறும் என்று சொன்னால், இங்கே படித்த பசங்க என்ன படிச்சிருக்கிறாங்களோ அதை வீட்டில் நீங்கள் தான் செயல்படுத்த சொல்லணும். அதாவது பிள்ளைங்களை வந்து இஸ்லாமிய பற்றோடு வளர்க்கிறது மார்க்க அறிஞர்களால் மட்டும் முடியாது, ஜமாத்துகளால் மட்டும் முடியாது. இதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்க வேண்டும். கூட்டு முயற்சியும் கூட்டு ஒரு ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரு கை என்பது மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாச்சு, இன்னொரு கை என்பது நீங்கள் பெற்றோர்கள், தந்தையரோட குறிப்பாக தாய் தான், நீங்கள் தான் அதிகமாக வீட்டில் இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் இருந்த அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டான ஒரு ரூட்டில் கொண்டு போனால் மட்டும்தான் 2 கை சேரும்போது தான் ஓசை. இல்லை சொல்லி கொடுத்துட்டாங்களா போதும் என் பையன் அடுத்த வருஷம் போகும்போது பார்த்துப்போம் என்று விட்டால்
அடுத்த வருஷம் வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாடம் சொன்னோன்னு தெரியாது. அப்போ அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் வரும் பொழுது நான் இவ்வளோ நாளாக நீங்கள் சொன்னதை நான் கடைபிடிச்சிருக்கிறேன் என்று அவன் சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வெறுமன குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மட்டும் நாம் இருந்து விடாமல் குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓத வேண்டும், குர்ஆனுடைய செயலாக்கத்தை ஓத வேண்டும். குர்ஆன் என்பது நன்மை தரக்கூடிய மந்திர புத்தகம் மட்டும் கிடையாது. குர்ஆன் என்பது ஒரு வாழ்வியல் திட்டம். நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு 24 மணி நேரமும் நீங்கள் பின்னாடி போக முடியாது. இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு போட முடியும், இவன் எங்கே போகிறான் எங்கே வரான் துப்பாக்கி இருந்தன ஒரு காவல்துறை அதிகாரி பின்னாடி போவாரா? அப்படியெல்லாம் முடியாது. காவல்துறையை விட பெரிய கண்காணிப்பு உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இன்ன ரப்ப கலப்பில் மிருசாத், அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் உன்னை மேலோட்டமாக மட்டும் பார்க்க மாட்டான், மனசுக்குள்ள உள்ளதை ஊடுருவி அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த வசனங்களை எல்லாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. ஐவேளை தொழுக சொல்லுங்க, கரெக்டாக நோன்பு வைக்க சொல்லுங்கள், படித்ததை அவனை செயல்படுத்த சொல்லுங்கள். நீங்களே தவறுக்கு அவனை இழுத்தாலும் கூட உங்கள் பிள்ளை தவறுக்கு வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு இங்கே கடிவாளம் இருக்குங்க, மூக்கணங்கயிறு இருக்குது. ஒரு மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, மூக்கணங்கயிறு இவ்வளோ தூரத்தில் தான் போட்டு வச்சுருக்கிறீங்க, இங்கே கல்லில் கட்டி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்களே மாட்டை பிடிச்சிருந்தாலும் அது வராது, கயிறை லூஸ் பண்ணால் தான் வரும். அப்போ நாமே ஒரு தவறுக்கு அவனை அழைத்தாலும் கூட, அல்லது நண்பர்களோ வேறு யாரோ அழைத்தால், சுற்றுப்புற அந்த சூழலோ அழைத்தாலும் கூட இவன் போகக்கூடாது என்று சொன்னால் இந்த கயிறு குர்ஆன் என்கிற கயிறு தான். வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிறு என்கிற குர்ஆனை பற்றி பிடியுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த கயிறை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கிருபைப்படி இந்த மாணவர்களிடத்தில் முறைப்படி கொடுத்து விட்டீர்களே ஆனால் எவ்வளவு பெரிய கும்பன் வந்தாலும் கூட உங்கள் பிள்ளைகளை வழிகெடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஷைத்தான் வந்தாலும் கூட பிள்ளைகள் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிப்பார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறான். மலை கூட அஞ்சி நடுங்கக்கூடிய குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த மனித சமுதாயம் என்பது தப்பிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குர்ஆன் ஒன்றுதான் வழி. எனவே அந்த குர்ஆனை பொருள் நம்முடைய